ஹோல்ட் பண்ணுறோம். கேட்ச் பண்ணதுக்கப்புறம் இதுதான் வந்து ரா மெட்டீரியல். இப்போது நம்ம பண்ண போகிறது ஃபஸ்ட்டு மேனுவல் ரஃப் டர்னிங் பண்ண போகிறோம். தெரியுதுங்களா? ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து இந்த ப்ரோக்ராமில் U.5 சொல்லியிருக்கோம். U.5னா டெப்த் ஆஃப் கட் பர் ஈச் பாஸ். ஒரு பாஸ்க்கும் 0.5 கட் எடுக்க போகுது. இப்போ ஃபஸ்ட்டு பாஸ் கட் எடுக்குது, செகண்ட் பாஸ், இதுமாதிரி பாஸ் பை பாஸாக கட் எடுக்க போகுது. ஏன்னா இது வந்து நம்ம கேலண்டர் சைக்கிள் எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னா திஸ் த அட்வான்டேஜ் ஆஃப் கேலண்டர் சைக்கிள். நம்ம ஒன்ஸ் ஒரு முறை நம்ம வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்டிங் பாயிண்ட்டை சொல்லிட்டாலே போதும், அதுவே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கட் எடுக்க போகுது. இப்போ நம்ம சொல்லியிருக்கோங்கள P10 Q14, அப்போது ஸ்டார்டிங் லைன் வந்து P10, எண்டிங் லைன் வந்து Q14. தெரியுதுங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல சேம்பருக்காக கொடுத்துருக்கோம். அந்த சேம்பருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து இந்த இடத்துல தெரியுது பாருங்கள். நெக்ஸ்ட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம இந்த ஸ்டார்டிங்லேருந்து ஒரு ரேடியஸ் மாதிரி ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த டயக்ராமில் வந்து ஸ்டார்டிங்லேருந்து நம்ம ரேடியஸ் மாதிரி ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அந்த ரேடியஸ் வந்து இப்போ ஃபார்ம் ஆக போகுது பாருங்கள். கமாண்ட்லேயும் நடக்கும். சரிங்களா? நம்ம G71ல் இந்த P10 Q14 சொல்லியிருக்கோம்ல, அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த செமி ஃபினிஷும் இன்க்ளூட் ஆகிடும். தெரியுதுங்களா? இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே சேம்பர் மாதிரி ரேடியஸ் ஃபார்ம் ஆகிட்டு அப்படியே சேம்பர் மாதிரி இருக்குது. இதுதான் வந்து G71 கமாண்ட் ப்ராசஸ். எப்படி வந்து இந்த G71 இப்போ ப்ராசஸ் ஆகுதுன்றதை பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா G70 கேலண்டர் சைக்கிள் ஃபினிஷிங். ஜஸ்ட் நம்ம அந்த ஸ்டாக் வச்சுருக்கோம்ல, ஒரு 0.1 இல்லை வந்து ஒரு 50 மைக்ரான் ஸ்டாக் வச்சுருப்போம். அந்த 50 மைக்ரானை கிளியர் பண்ணுது. எஸ், இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ரஃபிங்க்கும் ஃபினிஷிங்கான டிஃப்ரென்ஸு இந்த இடத்துல கிளியராக தெரியுது பாருங்கள். எஸ், அவ்வளோதான்.